செத்துறேன். புரியுதா இல்லையா? புரியுதியா? நீ எத்தனை ஆயிரம் வாங்குறாங்க? எனக்கு தப்பு புரியுதியா? இந்த பக்கம் மயிரம் புடுங்குற வருஷம் என்ன படிச்சது மயிரை புடுங்குற வருஷம் அல்ல. நான் படிச்சேங்க. நீங்க யாரும் இருக்காங்க எது வேணா பேசலாம் பேசாதீங்க. மயிரம் புடுங்குற வருஷம் இல்லையா? நான் தான் மயிரை புடுங்குற வருஷம் இல்லைன்னு சொல்லுவேன். அது இல்லையா? நான் சொன்னது ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு நீங்க மாமா சொன்னா அவன் எத்தனை ஆயிரம் படிச்சாங்க? அதை சொல்லணும். அதோட மயிரை மொத்தம் 16,000 சொல்ல போனே ஒரு சொல்லிட்டார். இது ஒரு கெட்ட மொத்தம் 16,000 நான் சொல்ல வந்தேன்ல. அதுக்கு ஏன் சொன்னீங்க? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்லி பார்த்தேன். சின்ன பிள்ளை மாதிரி புரியல. நேரடியாக சொல்லணும்னா 16,000 சொல்ல வந்தேன். அதுதான் 16,000 சொல்லுங்க. அதுக்கு எழுதி சொன்னீங்க. அப்ப நான் பேசி பேர் வாங்கக்கூடாது அதானே? எனக்கு நான் பேர் வாங்குறேன். நீங்க சொல்லுங்க. 16,000 ஆண்டுகள் செத்தாங்க. செத்த உடனே அவனுடைய உடம்பில் இருந்து பிறந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் பிறந்தாங்க? நமக்கு வேணாம். நமக்கு என்ன தேவை? நம்ம சொல்ல போவோம். தேவையில்லை. நான் சொல்ல போவேன். நீங்க சொல்லுவீங்க. அப்படி நீ சொல்லலாம். மொத்தம் 11 சொல்ல போவோம். சரிசா ஒழுங்கு மாதிரி ஒழுங்கு சொல்லி போடுறது. அப்ப நான் பேர் வாங்க. நான் சொல்ல சொன்னா நான் சொல்லுவேன். அதுக்கு அவசியம் நிற்கிற பொறுமையா? சரியா 11 இருந்தாங்க. அந்த 11 என்ன பேர் சொல்லுவாங்க? அவங்க ரிப்பேர் கூட வரும்போது எனக்கு வேணாம். போய் சொல்றீங்க. எதுக்கு எனக்கு ஒம்பு? இனிமேல் நான் பேசலையா? அப்புறம் ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? நான் பார்த்து நினைச்சேன்னா நீங்க சொல்றவங்க பொய்ன்னு சொல்லுவேன். நிரூபிச்சு விடுவேன். ரெட்டை கத்தி மாதிரி தம்பி. தூக்குநாள் வெட்டுவேன், அமுக்கு நாள் வெட்டுவேன். என்னை தொடாம இருக்கிறது நல்லது. அப்படியா? ராமாயணத்தையும் பேசுவேன், கிருமாயணத்தையும் பேசுவேன். நான் நினைச்சா முதல்ல சொன்னதுல இருந்து இப்ப சொன்ன கதை வரைக்கும் பூராமே பொய்ன்னு அடிச்சு நிரூபிப்பேன். இப்ப இருந்து இந்த நேரத்துல உன்னைய பூரா நான் சொல்ல கூட உண்மை உண்மைன்னு உன்னை சொல்ல வைக்கல. மாவனை நான் கட்டே பிடிக்கிறேன். போட்டி எவ்வளவு? 100 போட்டி. 500 பார்த்தேன். அது சீட்டோட 1000 பண்ணேன். அது ரங்கர் நட்டு ஒரு 2000 2 ரெண்டு 4,000 சம்பளம் ஒரு 5,000 9,000 கூட வீட்டுக்கு போறோம். மொத்தமும் பூரா பண்ணி நான் பிடிக்கிட்டு போறேன். நடக்காது. நான் எந்த கதை சொன்னாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் பூராத்தையும் உண்மை 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 மட்டும் சொன்னோம். எப்ப பொய்னு சொல்லியோ அந்த 4,000 ஏங்கிட்டு வந்துடும். போட்டி தயாரா? போட்டி என்ன? உண்மைன்னு சொன்னா மட்டும் பணம் அப்படியே இருக்கு. பொய்னு சொன்னா பணம் ஏங்கிட்டு வந்துடும். சரியா? சொல்ல மாட்டேன். 4,000 வேணும். அவ்வளவுதான். பிரச்சனை கிடையாது. எதை சொன்னாலும் உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? கொடு. யாரியா பந்தயம் கட்டினது? நான் கட்டினது காட்டக்கூடாயா? அங்கே உள்ள கொட்டியா கிடந்து காலையில் காசு ரூபாய் தேவையில்லாம வாயை கொடுத்து எல்லாருக்கும் நம்ம ஆயிட்டேன். நான் கேட்பேன் காசு கட்டி பந்தயம் வைக்கணும். சும்மா அவருக்கு அர்த்தம் தான். நமக்கு என்னங்க 4,000 வரணும். எதை சொன்னாலும் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு போவோம். போயிட்டு சொன்னா தானே காசு போவோம். பூராத்தையும் உண்மைன்னு இருக்கு. இது நானும் இல்லை கராட்டம்னாலும் ஆமாமே கிடைக்கலையா? எடப்பாடி காசு 2,000. சரி காசு வாங்கிக்கிறீங்க. இப்போ வரையா காசு நான் உங்க மாதிரி ஓசு வாங்கிக்கலாம் 2,000 பாய்க்கு 10,000 தான்
வரைக்கும் 10 ரூபா டிவி வரும். திறந்து பாருங்க. பேக் வச்சிருப்பேன். எங்கேயோ போய் யாரையோ குடிச்சு என்னமோ செஞ்சு எப்படி நம்மகிட்ட தான் வரப்போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இருக்கட்டும். இப்ப இந்த படத்துக்கு ஒரு நடுவர் தேவைப்படுகிறது. ஆமா அவனுக்கும் பங்கு இருக்கு. நடுவர் நான் கொண்டு வருகிறேன். மக்கள் நடுவர்னா நிறைய பேர் இருக்காங்க, யாரும் குறிப்பிட்டு வரும்ல. அப்புறம் நடுவர்னா ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்படின்னா யாரும் நல்லவரா இருக்காரு? தரம் வாய்ந்த நடுவர் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, சரி சரி. யாரையும் வாங்க. டாக்டர் கே.பி. துரைராஜ் அவர்கள். டாக்டர் ஆர்.எம். துரைராஜ். துரை இவரை ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி இருக்கியா? என்ன கப்படம் பாராட்டி பாராட்டி எப்படி இருக்குன்னு கப்பு பாராட்டி பஞ்சாயத்து சொன்ன போட்டி வந்துச்சு. நேர்க்குதான் ஆளுக்கு நேரம் பண்ண கேட்டுருக்கான். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டு போறேன். பஞ்சாயத்து தலைவர் போய் தம்பி முடிவீங்க. வயசு சின்ன வயசா இருந்தாலும் பதவிக்கு மரியாதை உண்டு. 2000 நேரம் பண்ண அந்த ஆள் என்ன சொன்னாலும் அது உண்மைதான். நம்ம 2 பேரும் ஒத்துக்கிறோம். பணம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டோம்னா 4000 நம்ம கைக்கு வரும். உனக்கு 1000 உனக்கு 1000 எனக்கு 3000. ஓகேவா? நல்ல சரக்கா இருந்தா ஒரு 5-6 கோட்டு வாங்கலாம். மட்டமானதுனாக்கா 10 கோட்டு வாங்கலாம். பாஸ் பணத்தை கொடுத்துருங்க பாஸ். தலைவர்னா அந்த கோபம் இருக்கணும். பெல் அடிச்சு சொம்பத்துக்கு பஞ்சாயத்து புராணத்தை நான் சொல்லணுமா இல்லை நீங்கள் சொல்லுங்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் நான் வந்து பொட்டை பிள்ளைங்கெல்லாம் பஞ்சாயத்து பேசுறதே இல்லை. உன்ன மாதிரி ஒரு பொட்டை பிள்ளை என்ன பண்ண போய் சண்டை ஒண்ணு மாற நீ தாண்டி பொட்டை பிள்ளை. ஹலோ ஆம்பளையா? அப்ப நான் புரிய சொன்னா நான் பொம்பளை. நீ லூசா நான் லூசா? நீ நிறைய லூசு. 4000 போடுங்க லூசு. ஆம்பளையா பொம்பளையா முக்கியம். 10 கோட்டு வேணுமா? நாங்க காசுனா எங்கி இறங்கி வரணும். எனக்கு ஒரு வயசு இருக்கும். ஏதோ பழைய கதை ஒரு சின்ன வயசு நாங்க. அப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. கல்யாணமா இருக்கீங்களா? ஆமா. கண்ணீர் ஊற்றீங்களா? அப்புறம் நானா ஒரு வயசு நீங்க ஒரு வயசா இருக்கும்போது யாரோ ஒரு முறக்கா அம்மா முறக்கார சின்னம்மா பெரியம்மா முறக்கார சடங்கா இருக்காங்க. இல்ல, என்னை பெத்த அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. ஐயா பெத்த அம்மா உங்களுக்கு பெற்றதுக்கு அப்புறம் எப்படியா கரகாது? அது அப்புறம் போய் சொல்றேனா? போய் தானே சொல்றேன். உண்மை மறுசடங்கா இருக்கும். பேசாம காசு கொடுக்கலையா? அப்புறம் வயசு பாத்தீங்கன்னா சடங்கு வைக்கணும்னு ஒரு ஏற்பாடு இருக்காரு. எங்க பாத்து எங்க அம்மாவுக்கு சடங்கு வைக்கணும்.
பெரிய விருந்தா வைக்கிறது சின்ன விருந்தா ஏற்பாடு பண்றாரு. மொத்தம் ஒரு 1000 கிடா. எது சின்ன விருந்துக்கு 1000 கிடா. வெட்டினாரு. வெட்டி பெரிய பந்தி வச்சு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டோன்னா கணக்குல செலவு. ஆமா, பயங்கரமான செலவு. ஆமா, மொத்தம் 75 காசு செலவாயிடுச்சு. மறுபடியும் கேளுங்கப்பா. 75 காசு செலவு. எங்க பாட்டி உருகி உட்கார்ந்து கடை அதிகமா வந்துச்சு. எப்படா கடனை கட்டணும்னு யோசிக்கிறாரு. யோசிக்கிறப்ப என்னை வேலைக்கு அனுப்பணும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு வயசுல சரி, வேலைக்கு போனோம்னா இங்கே போனா மாதம் 3 லட்சம் ரூபாய் கொஞ்சமா சம்பளம் கொடுக்குறாங்க. 3 லட்சம் கொஞ்சமா அப்படின்னு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு ஒரு முடிவு வந்தாரு. ஒரு வயசுல அப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு என்னமா இப்ப வெளிநாடு போனா யாரும் விசால் வரணும்ல. விசால் தான் கேட்கறாப்ல, அவரு சுட்டுங்க. விசால் எடுத்தா தானே போக முடியும். விசால் வர இல்லையா? அப்புறம் விசால் மட்டும் வந்தா பார்த்தாவே பாஸ்போர்ட் முதல்ல எழுத வரணும்னா அது பயப்பாடு போறதையா? பாஸ்போர்ட் ஆச்சு யூரியா பாஸ்போர்ட் ஆச்சுன்னா விசாலே வர மாட்டாங்க. பாஸ்போர்ட் தானே சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சரி 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 பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுத்தாச்சும் விசாலே வரலாம். சரி எடுத்துக்கங்க. அப்புறம் 2 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த நடந்தே வெளிநாடு போயிட்டேன். என்ன மயிலுக்கு எது எப்படி எடுக்கணும்? நடந்தே போராடி இடையில எவனாச்சும் மருந்து கேட்பாங்க இல்ல, பாஸ்போர்ட் விசாரிக்க அதை காமிச்சு. அப்புறம் வெளிநாடு போய் 10 வருஷம் சம்பாதிச்சேன். அம்மாடி 10 வருஷம் சம்பாதிச்சோன்னே எனக்கு பத்திரிக்கை வருது. எங்க அம்மாவுக்கு நிச்சயதார்த்தமா? மறுபடியும் வயசுக்கு ஜாக்கம் பார்த்தேன். அப்புறம் நான் உடனே வேணா எப்படி வர்றது? ஆமா சிரமம். ஆமா, பிளைட்டை பிடிச்சிட்டு வரணும். அந்த நானும் வருவதுக்கு 3 நிமிஷம் ஆகி போச்சு. கடந்த நாள் உடனே வரணும்னா எப்படி வரணும்? இல்ல சுகர் அப்படி வந்துட்டேன். வந்துட்டா 10 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை எங்கடான்னா கொடுக்க முடியாது. அவ்வளவு நிறைய 50 வயசா சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சது ஆமா, இந்த 3 லட்சம் ரூபாய் பத்தாயிரம் இருக்கு. 50 வயசா சம்பாதிச்சிருக்கீங்களே. நான் வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்கல. எனக்கு சரியா ஒரு 1.5 வயசு இல்லை. இப்ப பாருங்க, இப்ப நான் பிடிக்க மாட்டேன். யாரும் வேலைக்கு போய்க்கிறேன் என்னன்னு பாத்துக்கிறேன். வேலைக்கு போயில 1 வயசு. ஆமா, 10 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஆமா. அப்ப திரும்பி வரும்போது 11 வயசு தானே ஆகணும். ஆமா, அதுக்கப்புறம் 1 வயசு தான் ஆகணும். அப்ப போய் வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம இல்லையா திரும்பி வரும்போது 6 மாசம் குழந்தையா கூட இருப்பீங்க. பாதுகாப்பு எல்லா பொறுப்பும் 1.5 வயசு. 1.5 வயசு இருக்குல்ல. அப்புறம் எங்க அம்மா கல்யாணம் வச்சுட்டாங்க. அப்புறம் கல்யாணம் வச்சு அப்புறம் சந்தேகம். கல்யாணம் ஒரு பிள்ளை இருக்குது. ரொம்ப ஆசையான சந்தேகம். சந்தேகம் வந்துட்டு எங்க அம்மா சாப்பிட்டு சாப்பாடு போய் நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு பானைக்கு பின்னாடியா? சாப்பாடுல ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்ப சாப்பிடுறப்ப என்னையும் சேர்த்து சாப்பிட்டாங்க எங்க அம்மா. போன் போடுறேன். காலையில தாலி கட்டி ராத்திரி முதலாத்திரி காலையில முடிஞ்சா எங்க அம்மாவுக்கு வளகாப்பு. சினிமாவில் ஒரு பாட்டு ஓடி முடிஞ்சுட்டாங்க. அந்த கதையெல்லாம் காப்பேன். ஒரே வருஷத்துக்கு முடிஞ்சுட்டியா? என்ன கேரத்துக்கு வந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? நேரத்தில் விழுந்தாலும் விழுந்து காலையில வளகாப்பு சாயங்காலம் நான் பிறந்துட்டேன். பிறந்தோடனே அப்பா சொன்னீங்க கல்யாணம் இருக்கேன்
எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை கொண்டாந்து முடிவு விட்டேன். சாப்பாட்டுல தேனை ஊற்றி வச்சு குழந்தை கொண்டே விட்டேன். நம்ம நிதானம்னா காசு எத்தனை பொய் சொல்லிட்டு வரா பூரா சொல்வதெல்லாம் உயிரை பிடிச்ச யாரும் போய் பார்த்தேன் என்ன இப்ப தயா ஒரு வார்த்தை அப்புறம் பக்கத்து வீட்டு பார்த்தா அவன் என் கூட படிச்சு வைப்போம். இந்த கொடுமை மரியாதை எங்க அம்மா வீட்டுல கூடியா ஒன்னையும் எங்க அப்பா எங்க அம்மா எப்படி கொண்டாடும் அந்த மாதிரி சாப்பாடு கேட்டு வச்சுக்கொள்ள கொண்டாடுங்க. எம்மனை பேனை வச்சு போடுற ஒரே ஃபேமிலி இந்த ஃபேமிலி. அவரும் பயந்து உடனே வீட்டு விட்டார். கொண்டாந்து எங்க அம்மா வீட்டுல வச்சுட்டு உங்களை பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கு பாத்தியா? நானு இது அவ்வளவும் ஐஎஸ்சி முத்தை படித்த உண்மையான சத்தியம் கிடையவே கிடையாதுயா. இதை பூரா பொய்யில் காசை அவங்க கொண்டு நீங்க கைது பண்ணா பொய்யில் சொல்ல வச்சு கொடுங்கவாப்பா. நாங்க என்னன்னாலும் சாதிச்சு காட்டுவோம். அதை கெட்டிக்காரங்க. இப்ப சொல்லவா? சரி சரி இப்ப சொல்லவா? முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீங்க மந்திரி. பஞ்சம் போச்சு. பஞ்சம் போனா 12 ஆண்டுகளாக மழை ஒடியாது. பஞ்சத்துல தவிக்கிறீங்க. என்கிட்ட வந்து 4000 ரூபாய் கடை வாங்குறீங்க. நீங்க பஞ்சம் போனா கடை 4000 ரூபாய் வாங்குறீங்க. அதானே அப்ப நான் சொன்னேன், ஏப்பா கடன் வாங்குறீங்க எப்படிப்பா கட்டுவேன்னு கேட்டேன். மன்னா இந்த ஜென்மத்துல நான் கட்டுறீங்க, மறு ஜென்மத்திலாவது கட்டுவேங்கிறீங்க. சாட்சி யாரா கேட்கிறேன். அங்க இந்த காவலர் சாட்சின்னு சொல்ல போய் சாட்சிக்கு ஒத்துக்கிட்டேன். ஏதோ துரவிசமா இந்தியாவுக்கு பண்ண போட்ட சண்டையில நம்ம 3 பேரும் செத்து போயிட்டோம். முடியலையா? மரணம் நீங்க மருதன்மத்தில் நீங்க கரிகாலன், நான் பெருமாராஜா ஒரு சொராஜா இருக்கிறார். நீங்க காவலர், நான் நாரதன், இவர் பலவாத்தியம் பண்ணார். முன்ஜன்மத்துல நீங்க நான் யாரு? ராஜா. நீங்க யாரு? மந்திரி. இவர் யாரு? காவலர். பஞ்சம் போச்சா? பணம் கடையாண்ட வாங்கினீங்களா? வாங்கினேன். எவ்வளவு வாங்கினீங்க? அப்ப இந்த ஜென்மத்துல யார் சாட்சி? இந்த ஜென்மத்துல கட்ட முடியல எப்படி கட்டணும்னு கேட்டேன். ஆமா, இந்த ஜென்மத்துல முடியலனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது நான் கட்டுவேன். போன ஜென்மத்துல நீங்க 4000 கட்டினீங்களா? ஏன் சண்டை வந்து செத்து போயிட்டோம். நம்ம செத்துட்டு மறுபடியும் பிறந்துடுமா? நீங்க நாங்க அறியறேன். நானு பெருமாள் கோயில். நீங்க காவலர். நானு நீங்க நாரதர். இவரு பலவாத்தியா. போன ஜென்மத்துல 4000 வாங்கினீங்களா? ஆமா, அந்த 4000 சரி நாடகத்துக்கு போகணும் ஞாபகம் வாங்கணுமா நாங்க கொடுக்கணுமா போயா? எதுக்கு கேக்குறீங்க? நாங்க பிறந்தது உண்மை, நீங்க பிறந்தது உண்மைதான். ஆமா, உண்மைதான். அப்ப உண்மையினால பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்க. 4000 ரூபாய் கொடுத்தீங்க. ஆமா, எத்தனை ரூபாய் நோட்டா கொடுத்தீங்க? 500 நல்ல விவசாயம். 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தீங்க, அது செல்லாத கொடுத்து விட்டாரு. பணம் 4000 ரூபாய். எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கனிவாணி, பாட்டி மகாவஸ்து, பாட்டி மகாவஸ்து. பழைய பாக்கி ஆகணும் தானே. எங்க அப்பா
பந்தய காட்டு கொடுக்கல என் காசு போன போது அவனுக்கு 10 கோட்டு மட்டும் வாங்கிக்கலாம் சரி இந்த காசை எப்படியாவது அவளை வச்சுதான் வாங்கணும் வழி இல்லை ஒண்ணு பணத்தை வழி செல்லமே உன்னை விட்டுத்தானே இந்த காசை கொடுக்கணும் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல போயிருக்கு அந்த காசை தான் அந்த 2000 நீ எப்படியாவது அவருக்கு வாங்க நீ எதை காட்டுவியோ எனக்கு தெரியாது எதையோ ஒரு திறமையை காட்டு யானை நிறைய போட்டு கலை மாட்டேன் இல்லையா இது வள்ளி இல்லையா இது ஏன் கை நீங்க எது பண்ணியா நீங்க போய் ஜீன்ஸ் பண்ணாங்க நீங்க போங்க வாங்க நீங்க போங்க அவர் நாகா மாமூலி வந்திருக்கார் என்ன தப்புட மூலியமா இருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம கதை உடைச்சாச்சுன்னா காசு என்னை ஆடிப்பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட காலம் வரவேற்கிற வாழ்க்கையை உரித்தார்கள். ஏய் இந்த வயசுல நீ இந்த போடு போடுறிய இன்னும் கொஞ்சம் பெரிய வயலா வந்தீங்கன்னா என்ன ஆட்டம் போட மாட்டேன் பெரிய வயலா அப்ப சின்ன நூண்டு வயல இந்த சேட்டை பண்ணி சொல்லிடுறியாடா ஆமாங்க சரி இதான் என்னுடைய மனைவி இந்த நாடகத்திலே முருகன் யார் முருகனுடைய தாய் தந்தையார் பேசுகிறோம் இந்த நாடகத்திலே வண்டியா ஏப்பா ஏன் தம்பி அப்படி இல்ல ஏப்பா என் தம்பி கொண்டாட்டி அப்படி கூப்பிடக்கூடாது இனி ஒரு தரம் என் கொண்டாட்டி என்று சொன்னால் நான் தற்கொலை பண்ணி இவரை கை கொண்டாட்டி ஆக்குவேன் அதுல காரணம் ஒட்ட வச்சிருப்பாரோ சொன்னதுதான் செய்கிறேன். ஐயோ அந்த காசை வாங்க குடும்பம்னா அனுசரிச்சுதான் போகணும். குடும்பமா இருந்தா பரவாயில்ல இது கூட்டுக்குள்ள அம்மா தங்கச்சி அம்மா ஒடே ஒடே ஒடே